இந்த வீடியோல இறந்து போனவங்களோட டெட் பாடிஸை எரிக்கிற எலக்ட்ரிக் கிரிமேஷன் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் அவருக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. இதுல ஒரு நாள் அவரு டியூட்டில இருக்கும்போது உள்ள டெட் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கேஷுவலா தன்னோட செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. டெட் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ரூமோட கிளாஸ் விண்டோல ஒரு அமானுஷ்யமான உருவம் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு திரும்பவும் மறைஞ்சு போயிருந்தது. இந்த விஷயங்களை நேர்ல பாத்துக்கிட்டு இருந்தவரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. இன்னைக்கு வரைக்குமே அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவோட பென்சில்வேனியால ஒரு வீட்ல மிட் நைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமோட டோர் அமானுஷ்யமா தன்னால சாத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த நேரத்துல எந்திரிச்சு அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எல்லாரும் அப்படியே தூங்கி போயிருக்காங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு எல்லா ரூம்லயும் செட் பண்ணிருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ செக் பண்ணவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அவங்க குழந்தையோட பெட்ரூம்ல செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவில ஸ்டார்டிங்ல யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அடுத்ததா அமானுஷ்யமா அந்த ரூமோட டோர் தன்னால மூடுது. இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையோட தொட்டிலுக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகுது. அது தொட்டிலுக்கு பக்கத்துல நின்னு அந்த குழந்தையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. இந்த வீடியோல கேப்சர் ஆயிருக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்ல, ஆனா மலேசியால ஒருத்தரோட லைஃப்ல ரியலா நடந்த ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட்ட வீடியோவா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வீட்ல இருந்து ஒர்க் பண்ற ஒரு லேடிக்கு பக்கத்து வீட்ல இருந்து வர்ற சவுண்ட்ஸ்னால ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப அதிகமா போகவே அவங்க கோவத்தோட பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Serius lah dia ni. Kata nak mampus apa? Kak Mia. Kak Mia. Ya Allah, Kak Mia. Okey, come. Sini, Kak Mia. Pergi mana? Oh, nak pergi tangga, nak buat maksiat ni. Mana nak pergi? Apa ni?
தாய்லாந்தை சேர்ந்த மியூட்டலுங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு ட்ரிப்புக்காக ஒரு குறிப்பிட்ட ரோடு வழியா போறப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ண சொல்லி வார்ன் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அந்த ரோட்ல குறிப்பா நைட் நேரங்கள்ல பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கணும். அப்படி அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு சில அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததாவும் பலரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசா நம்பிக்கை இல்லாத மியூட்டலோ கேஷுவலா அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. அந்த ரோடு வழியா ஏர்லி மார்னிங் அவர் போயிட்டு இருக்கும் போது சடனா ரோட்டோட லெஃப்ட் சைட்ல பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் தென்படுது. அந்த உருவத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மியூட்டலோ வண்டியோட பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு வழியா வண்டிய எப்படியோ ஸ்டாப் பண்ணிருந்தாரு. வண்டியோட டேஷ் கேமராவில கேப்சர் ஆயிருக்கிற இந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.嘘取ってよねえ誰もいないよ本当に私行くから待ってねちょっと待ってじゃあさ誰もいないのに声したってこと？そしたら嘘ねえ開いてるんだけどねえちょっと待って開いてるよ行こうあれலாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சரோட லெஃப்ட் சைடுல ஒரு பாறை மேல கேட் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ரோட்ல நடந்து போற ஒருத்தர் கேஷுவலா செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம் லைன்ல வருதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.